Good morning students. Today நம்ம மேக்ஸ் கிளாஸில் ரீக்ரூப்பிங் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மிட்டம் எக்ஸாமுக்கு பேஜ் நம்பர் 89 வர உள்ள அடிஷன் சம் லெசன் 2ல் உள்ள ஃபைண்ட் தி சம் ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் வித்தவுட் கேரிங் வித் கேரிங் நம்ம எல்லாமே பார்த்தோமா. ஸோ டுடே நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த டாபிக் ஆஃப் ரீக்ரூப்பிங் ஆஃப் நம்பர்ஸ். பேஜ் நம்பர் 90ல் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த ரீக்ரூப்பிங் ஆஃப் நம்பர்ஸ்னால் அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மை நம்ம குரூப்பிங் அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ கரெக்ட் ஆர்டரில் என்ன செய்கிறது, ரைட் பண்ணுறது தான் இட்ஸ் மீனிங் ஆஃப் த ரீக்ரூப்பிங் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம உங்களுக்கு பேஜ் நம்பர் 90ல் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் 2 10s + 15 1s சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை fill in the blanks மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். அண்ட் தென் ஆன்சரும் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 10s + 15 1s ஸோ ஈக்குவல் இது எப்படி ரைட் பண்ணணும்னா இப்போ 2 10s ஸோ டென்ஸில் ஹவு மச் ஆஃப் வேல்யூ 2 15 1s சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 15 1s ஹவு மெனி 10 எத்தனை 10 இருக்குதுன்னு பார்க்கணும். 110 + 5 1s. ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். 2 10s + 15 1s ஈக்குவல் 2 10s + 110 + 5 1s. ஸோ 15 1s நம்ம குரூப்பாக ஆர்டராக எழுதியிருக்கோம். 110 + 5 1s ஈக்குவல் டு 15 1s. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். 10 10 சேர்ந்து ஒரே ப்ராக்கெட்டாக ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 10s + 110 + 5 1s. ஸோ 2 10s + 1 10s ஆட் பண்ணால் 2 + 1 we got 3. ஸோ 3 10s + 5 1s. 3 10s எப்படி எழுதலாம், 30. ஸோ 3 10s ஈக்குவல் டு 30 30 + 5 1s. ஸோ ஆட் பண்ணால் 35. ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணோம், 3 10 எக்ஸ்பேண்டடாக ரைட் பண்ணும்போது 3 10s + 5 1s. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீக்ரூப்பிங் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அனதர் வேலை இதை நம்ம செய்யலாம். ஒவ்வொரு தடவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன செய்யக்கூடாது, ரைட் பண்ண முடியாது. சம்லனா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்ணலாம். மிஸ் ரைட் பண்ண மாதிரி fill in the blanksல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 2 10s + 15 1s. ஸோ 2 10s நம்ம ஃபஸ்ட்டே எப்படி எழுதிடலாம், 20 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த 20 + 15 1s ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து ரைட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் 10 + 5. ஸோ 10 + 5 ஈக்குவல் 15. ஸோ 20 + 10 we got 30 + 5. 30 + 5 ஆன்சர் இஸ் 35. ஸோ இதை எப்படி எழுதலாம், 3 10 + 5 1s. 3 10 + 5 1s. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர். ஸோ இதே இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 90ல் fill in the boxes கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 6 10s + 14 1s. ஸோ 6 10s + 14 1. 14 எப்படி பிரிக்கலாம், 10 + 4. ஸோ 6 + 1 7 10s + 4 1s. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர். செகண்ட் சம் தேர்ட் சம் மிஸ் உங்களுக்கு நோட்டில் பண்ணியிருக்கிறேன். ஸோ 8 10s + 16 1s. ஸோ 80 + 16 எப்படி பிரிக்கலாம், 10 + 6. ஸோ 8 10s ஈக்குவல் 80 + 10 + 6 ஈக்குவல் 16. ஸோ 80 + 10 + 6. 10 எல்லாம் ஒரு குரூப்பாக எழுதிக்கிடுவோம். 80 + 10 ஈக்குவல் டு என்னது 80. ஒன்ஸ் 6. 80 + 10 ஆட் பண்ணால் we got 90. 90 + 6. ஸோ த ஆன்சர் இஸ் 96. ஸோ 96 நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், 9 10s + 6 1s. 9 10s + 6 1s is one of the answer. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 7 10s + 11 1s. ஸோ இதை நம்ம 7 10s மிஸ் எப்படி எழுத சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக 70. 11 1s 11 எப்படி நம்ம பிரிப்போம், அடிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பிரிப்போம்ல. 10 + 1 ஈக்குவல் 11. ஸோ 10 எல்லாம் ஒரே ஆர்டராக எழுதுவோம், ஒரே ப்ராக்கெட்டில் நெக்ஸ்ட் எழுதுவோம். 70 + 10 + 1. 70 + 10 ஆட் பண்ணால் 80. 80 + 1 we got 81. ஸோ இதை எக்ஸ்பேண்டடாக எழுதும்போது 8 10s + 1 1. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு 7 சம் கொடுத்துருக்காங்க. மிஸ் உங்களுக்கு புக்கில் 4 சம் பண்ணியிருக்கேன். மிச்ச 3 சம்ஸை இன்றைக்கி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். மிஸ் ரைட் பண்ண மாதிரி ரைட் பண்ணணும். ஓகேயா. ஸோ செகண்ட் சம் பாருங்கள், 5 10s + 10 1s கொடுத்துருக்காங்க. ஸோ 10 1s தான் இதில் இருக்குது. ஸோ அந்த 10 நம்ம 10 கூட சேர்த்துக்கலாம். ஸோ 50 + 10 we got 60. ஸோ 6 10s + 0 1s. ஸோ இப்படி தான் என்ன வரும், நமக்கு ஆன்சர் வரும். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே. ஸோ டுடே ஒர்க் ஹோம்ஒர்க் இஸ் பேஜ் நம்பர் 90ல்
5, 6, 7 அந்த சம் தான் என்னது உங்களுக்கு ஹோம்ஒர்க். மிஸ் ரைட் பண்ண மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.